ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ராய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ப்ளீச் அனிமேவோட தமிழ் டப் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச் அனிமே பற்றி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். ஸோ அதை பேசிடுறேன். அதாவது என்னன்னா, ப்ளீச் அப்படின்ற அனிமே வந்து பிக் 3ல வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் நருட்டோ நிறைய வந்து தமிழ் டப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து அனிமேனா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய தமிழ் டப் அனிமே ரிலீஸ் ஆச்சு. இப்போலாம் வந்து புதுசாக ஒரு அனிமே ரிலீஸ் ஆனால் கூட தமிழ் டப்பிங்கில் வர அளவுக்கு அனிமே வந்து இந்தியாவில் வளர்ந்துருக்கு. தமிழ் கம்யூனிட்டிலையும் வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ வந்து நருட்டோ ஒரு பிக் 3. ஓகேவா? இப்போ கடைசியாக வந்துட்டு ஒன் பீஸை வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து தமிழ் டப் பண்ணாங்க. 62 எபிசோடு அதோட நிப்பாட்டிட்டாங்க. அது வந்து வேற கதை. இப்போ வந்து நருட்டோ அண்ட் ஒன் பீஸ் வந்து தமிழ் டப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ப்ளீச் யாரா பண்ணுவா அப்படின்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் ஆனால் அனி ஒன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. அனி ஒன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கா, என்னது இது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் அது கடைசி வரேன். அதாவது இப்போ என்னன்னா, நருட்டோ வந்து நம்ம சோனியா வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஷிப்புடன்லாம் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு. ஒன் பீஸ் வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தான் தமிழ் டப் பண்ணாங்க 62 எபிசோட்ஸ். ஆனால் அதுக்கடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எதுக்குன்னா, ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ அது போட்டிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு ப்ளீச் வந்து யாரா பண்ணுவா, நான் நினைச்சேன் சரி அப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சோனியா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தாண்டா இவன் அப்படின்றதே தெரியாம அனி ஒன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குப்பா. அதில் தான் இப்போ வந்து நம்ம ப்ளீச் தமிழ் டப்பை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதில் வந்து வரப்போகுது. ஹிந்தியில் ஆல்ரெடி வந்துருச்சு. பட் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் ஹிந்திலையுமே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீ சொல்லிட்டே இருக்கியே ப்ரோ, என்ன ப்ரோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. யூடியூப் தான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம். யூடியூப் மட்டும்தான். வெப்சைட்ஸ் இருக்குது. பட் அந்த வெப்சைட் வந்து நம்ம அனிமே பார்க்கக்கூடிய ஒரு வெப்சைட் கிடையாது. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற ஒரு வெப்சைட்டாக இருக்குது. அதாவது என்னன்னா, மீடியா லிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு கீழே இந்த அனி ஒன் அந்த யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அதாவது அனிமேவோட ரைட்ஸு, காப்பி ரைட்ஸு, அதாவது ரீஜனல் ரைட்ஸ் அப்படின்ட்டு வித்தியாசமான ரைட்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து ப்ளீச்சோட இந்தியன் ரீஜனல் ரைட்ஸை வந்து அந்த அனி ஒன் அப்படின்ற கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே வந்து ப்ளீச்சை பார்த்துக்க முடியும். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். நீங்கள் வந்து கிரன்ச் ரோல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கிடையாது, இல்லை வந்து டெலிகிராமில் போய் ஏற்றி பார்க்கணும் அப்படின்றதுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக நெட் இருந்தால் யூடியூப்ல ப்ளே பண்ணி விட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வந்து இப்போ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் தெரியல. என்னோட ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதை வச்சு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 2026 எண்டிங்குள்ளே வந்து ப்ளீச் தமிழ் டப்பில் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ வரும், எதில் வரும்ன்றதெல்லாம் கரெக்டாக அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் வந்து போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம்ல வந்து வந்துடும் அப்படின்றத போட்டிருக்காங்க. அனி ஒன் இந்தியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. யூடியூப் சேனல்லையுமே நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய புது புது அனிமேஸ் கூட ரீஜனலாக இங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூ அண்ட் ஐ ஆர் த போலார் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையுமே வந்து 1080 குவாலிட்டியில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அதாவது சப்டைட்டில்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூப் சப்டைட்டில்ஸ் கிடையாது, ஸ்க்ரீனில் அவங்களோட டிஃபால்ட் சப்டைட்டில்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதாவது என்னன்னா, ப்ளீச்சோட ரைட்ஸை அஃபிஷியலாக வாங்கி இவங்க அஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்ன ப்ரோ சொல்கிறீங்க, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபேன் மேட் மாதிரி தான் இருக்கும், குவாலிட்டியாகவே இருக்காது அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அனி ஒன் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அனி ஒன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா 2 யூடியூப் சேனல் வந்தோம். அனி ஒன் ஏசியா, அப்புறம் அனி ஒன் இந்தியான்ற 2 யூடியூப் சேனல் வரும். அனி ஒன் இந்தியாவில் தான் நமக்கு வந்து ப்ளீச் தமிழ் டப்பிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏசியாவில் வந்து ஹிந்தியில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, அனி ஒன் இந்தியாவில் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 80.2K இருக்கு. மேலே அனி ஒன் ஏசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4.87 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ப்ளீச்சை தமிழ் டப்போ, தெலுங்கு டப்போ, மலையாள டப்போ பண்ணி அதில் வர வியூஸை வச்சு இவங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது டிஆர்பி ரேட்டிங் அப்படி இப்படி நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கு, சோனியா எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இப்போ மாதம் நல்ல சம்பளம் வரும். யூடியூப்ல இருந்தே லட்சக்கணக்கில் வரும். இப்போ அவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் இல்லை, அவங்க எதை அப்லோட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களோட ஆவரேஜ் வியூஸ் எவ்வளோ தெரியுமா மந்த்லி? அந்த அனி ஒன் ஏசியா அப்படின்ற சேனல்ல 1 பில்லியன் வியூஸ். அதாவது மொத்த எல்லா வீடியோவும் சேர்த்து மந்த்லி அவங்களுக்கு 1 பில்லியன் வியூஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரீஜனல் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி ப்ளீச்சோட ரீஜனல் ரைட்ஸை வாங்கிட்டு இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம் டப் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ அதோட ஒரு 4-5 மடங்கு எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து கிடைக்கும். ஓகேவா? அவங்களுக்கு இப்போ கண்டென்ட் இல்லாதனால இதை செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜ் இல்லாமல் நார்மலாக இருக்கும்ல, இப்போ கிரன்ச் ரோல்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அனிமே கிரன்ச் ரோல்லையும் இருக்கும். அப்புறம் இந்த அனி ஒன் ஏசியா அந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அந்த அனிமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்கும்.
அது வந்து எல்லா அனிமேவும் கிடையாது. ஒரு சில அனிமேஸ் வந்து நம்ம அனிமோன் ஏசியால வந்து இப்போ கரண்ட்லி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறது கூட நமக்கு 1080ல நல்லா பார்த்துக்கலாம். ஸோ வந்து என்னன்னா நல்ல ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து பெருசா போகணும், வியூஸ் நிறைய கிடைக்கணும், கண்டென்ட் நிறைய கிடைக்கணும். அதனால புது புது அனிமேஸ்லாம் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ரீஜனல் லாங்குவேஜஸ்ல டப் பண்ணும்போது இன்னுமே ரீச் கிடைக்கும்ன்றனால முதல்ல இப்போதான் வந்து ப்ளீச்சை வாங்கி தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. அனிமனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து தமிழ் டப்பிங் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு வந்து அவங்க எந்த லெவல்ல பண்ணியிருக்காங்க, என்ன குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு வந்து தனியாக ப்ளீச் தமிழ் டப்பிங் ரிவ்யூன்ற ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போதைக்கு ப்ளீச்சை வந்து தமிழ் டப் பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறதுக்கே இவனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து நருட்டோ நிறைய பேர் பார்த்தாச்சு, ஒன் பீஸ் வந்து 62 எபிசோடு வந்துருச்சு. ஏதோ ஒன்று ஒன் பீஸ்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். ப்ளீச் வந்து நிறைய பேருக்கு பிக் 3ல இருக்குன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு எண்ணமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீமன் ஸ்லேயர் வந்த உடனே ப்ளீச் வந்து டீமன் ஸ்லேயர் வந்தனால வந்து மறைஞ்சிருச்சு, டீமன் ஸ்லேயர் ப்ளீச்சோட இடத்த பிடிச்சிருச்சு இப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் ஒன்று சொல்றேன், பிக் 3னா பிக் 3 தான். அது வந்து ஜென்ரேஷன் வேணா சேஞ்ச் ஆகலாம், கரண்ட் பிக் 3 வேற, பழைய பிக் 3 வேற அப்படின்லாம் சேஞ்ச் ஆகலாம். பட் ஓஜி பிக் 3ல நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் 3 மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ப்ளீச்னா என்னன்னே தெரியாம இருக்கீங்க, அதோட கான்செப்ட் என்னன்னு தெரியாம இருக்கீங்க, அது எப்படி இருக்கும்னு தெரியாம இருக்கீங்க. அதாவது நான் உண்மையிலேயே சொல்றேனே, நான் வந்து ஒன் பீஸ் ஃபேன், உண்மையாகவே ஒரு ஒன் பீஸ் வெறியனே சொல்லலாம். நருட்டோ எனக்கு பிடிக்கும், ஆனால் நருட்டோவோட ஒன் பீஸ் பிடிக்கும். ஆனால் இந்த ப்ளீச் வந்து எப்படின்னா நருட்டோ, ஒன் பீஸ் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஒன்னாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அனிமே தான். இப்போ நான் வந்து ப்ளீச்சை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நான் ஏன் ப்ரோ ப்ளீச் பார்க்கணும் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து இது ஆன்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் டப்பிங்கில் வேற வரப்போதில்ல. அதாவது ப்ளீச் என்னன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ஓகேவா? இப்போ மாடர்னாக வந்துட்டு இருக்குல்ல இந்த கைஜு நம்பர் 8, அப்புறம் வந்து டோகனங்கி, அப்புறம் காச்சியா குட்டா இப்படின்ற மாதிரி இந்த ஷோனன் அனிமேலாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த ஷோனன் அனிமேக்கெல்லாம் ஃபாதர் வந்து ப்ளீச் தான். நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஃபாதர் ஆஃப் அனிமே வந்து நம்ம டிராகன் பால் தான். ஆனால் ஃபாதர் ஆஃப் ஷோனன் அனிமேஸ் வந்து ப்ளீச். இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் உண்மை கூட. அதாவது என்னன்னா ப்ளீச்சில் வந்து நான் என்ன நினச்சேன்னா ஒன்றுமே இல்லைப்பா, இது வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா இப்போ வந்து சோல் சொசைட்டின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து ரொம்ப ஓவர் பவர்டான கேரக்டர்ஸ் வந்து சோல் ரீப்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இப்போ இச்சிகோ மாதிரி ஒரு நார்மல் ஹியூமனாக வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன் அண்ட் அவன் கூட சேர்ந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பட் அவங்கலாம் சேர்ந்து போவாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு 10-20வது எபிசோட்லாம் வரும்போது இவங்க சோல் சொசைட்டிக்குள்ளே போனால் அடுத்த செகண்டே இவங்களை கொண்டுருவாங்களே, எப்படி வந்து கதையை நகர்த்தி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு இருந்தேன். ஆனால் சோல் சொசைட்டிக்குள்ளே போயே நான் 20-30 எபிசோடு பார்த்துட்டேன். எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே போரே அடிக்கல. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ப்ளீச் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பார்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே கிடையாதுப்பா. ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப எங்கேஜிங்காக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டோரிக்கு அந்த ஸ்பீடு தான் வந்து காட்ட முடியும். ஸோ அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா உள்ள போயுமே யாருமே கொல்லலையே அப்படின்னு பார்த்தா ஃபைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் வச்சு வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன அனிமேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் பரவாயில்ல. ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நருட்டோ கிளாசிக் பார்க்குற ஃபீல் தான் வரும். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போய் ப்ளீச் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தமிழ் டப்பிங் இல்லை, நான் ஜாப்பனீஸ்லேயே பார்ப்பேன் ப்ரோ, ஆனால் ப்ளீச் இது வரைக்கும் பார்க்கல, ட்ரை பண்ணலன்னா ஜாப்பனீஸில் கண்டிப்பாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் தான் ப்ரோ நான் அனிமேலாம் பார்ப்பேன்னா உங்களுக்காக தான் வந்து ப்ளீச் வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாக வரப்போகுது. ஸோ அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஃபுல் டீட்டெயிலாக அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் யார் எதுக்கு என்னென்னலாம் சொல்லணுன்றதை என்னோட கடமை. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து ஃபைனலி ப்ளீச் வரப்போகுது. இந்த 2026 எண்டிங்குள்ளே வரலாம், இல்லைனா 2027 ஸ்டார்டிங்கில் வரலாம். ஆனால் வரப்போது தமிழில் யூடியூப்பில் ஃப்ரீயாக வரப்போது, நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண வேண்டாம். ஸோ வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ளீச் தமிழ் டப்பிங் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.